வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மதுரக்காரன் விஜய். இன்னைக்கு எங்க போறோம் அப்படின்னு சொன்னா நம்ம அரிட்டாபட்டி குடவரை சிவன் கோவில் தான் போறோம். இது எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு சொன்னா அரிட்டாபட்டி மதுரையில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற ஒரு கிராமம். அங்கதான் நம்ம போறோம். அங்கதான் அந்த கோயில் இருக்கு. உள்ள நீங்க யார்கிட்டையும் விசாரிக்கலாம் வேணாம். நீங்க போகும்போதே எல்லா இடத்துலயும் போர்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்து நம்ம அழகா போயிடலாம். போன உடனே இந்த வெளியில பார்த்து அந்த குளம் தெரியும். அந்த குளத்துக்கிட்ட வண்டியை பார்க் பண்றதுக்கு இடம் இருக்கும். பார்க் பண்ணிட்டு அப்படியே ஒரு வீடை ஒட்டி தான் அந்த வழி வரும். நீங்க எனக்குள்ள கேட்டாலே சொல்லிடுவாங்க கோயில் போ எந்த வழின்னு சொன்னா இந்த வழியை காமிச்சிருவாங்க. அவ்வளவு ஒரு அமைதியான ஒரு இடம். நம்ம வந்து சாமி கும்பிடுற போறோம் அப்படின்ற அந்த ஃபீல் இருக்கு பாருங்க. அது குடவரை கோயில்ல சாமி கும்பிட போறோன்ற ஃபீல் வந்து அது ஒரு தனி ஃபீல். போகும்போது அவ்வளோ அழகா இருந்துச்சு தண்ணி. இங்கெல்லாம் தண்ணி காலில் நனைச்சுதான் போற மாதிரி இருந்துச்சு. தண்ணி கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஒரு மொட்டி வரைக்கும் தண்ணி வந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகா இருந்துச்சு இடங்களை பார்க்கிறதுக்கு. இந்த இடத்தை தான் இப்ப பல்லுயிர் பூங்கான்னு சொல்லி கவர்மெண்ட்ல அறிவிச்சிருக்காங்க. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இடம். நீங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல இருந்து சுத்தி பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் மலை தான். மலை அப்படியே கீழே இந்த தண்ணி. இது பார்க்கிறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. ஃபேமிலியோட போறதுக்கு ரொம்ப ஏத்த இடம். பயப்படுறதுக்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. பூஜை நேரங்கள் எப்படின்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்க ஒரு பூசாரி இருக்காரு. அவரு பூஜை பண்றாரு. அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. அவ்வளோ ஒரு அழகான இடம். நீங்க இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு மனசு ரொம்ப மயங்கிருவீங்க. அவ்வளோ ஒரு அழகா அமைதியா இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப ஏத்தது எந்த எப்படி இருக்கணும் இடம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அமைதியா இருக்கணும். அது இங்க 100% அந்த அந்த அமைதியை நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஃபேமிலியா போகலாம். எந்த ஒரு தயக்கம் வேணாம். பிள்ளைகளை சின்ன குழந்தைகளை நீங்க லேடிஸ் எல்லாருமே போகலாம். அவ்வளோ ஒரு பாதுகாப்பான இடம் தான். பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அருமையான ஒரு இடத்துக்கு போனோன்ற ஒரு மன நிறைவு நீங்க சாமி கும்பிட்டு வெளியே வரும்போது உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மதுரைக்கு பக்கத்துல இருக்கவங்க கண்டிப்பா நீங்க போகணும். இந்த அது லைனை கணக்கு வச்சுக்கோங்க. அதாவது இபி லைனை கணக்கு வச்சுக்கோங்க. அதை பார்த்தே நடந்து போனீங்கன்னா இந்த அடுத்து இந்த படிக்கட்டு இறங்குறது வந்துடும். அந்த பாறை பெரிய பாறை இல்லை, கொஞ்சம் தூரம் அப்படி ஏறி விட்டு பார்த்தாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. 2 பக்கம் கைப்பிடி வச்சிருப்பாங்க. அப்படின்னு வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகா விவசாயம் பண்ணியிருந்தாங்க. அந்த பச்சை கலரை பார்த்தோன்னே கண் அப்படியே குளிர்ச்சியா இருந்துச்சு. நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய வந்து பனைமரங்கள் பார்த்துருக்க மாட்டாங்க. இங்க பனைமரங்கள் நிறைய இருந்துச்சு. அவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை காட்சியோட நம்ம நடந்து போறது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த போற வழியில ரைட் சைட்ல காமிக்கிறேன். ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி இருந்துச்சு. அந்த குகைக்குள்ள போக முடியல. ஆனாலும் லைட்டா உள்ள போய் பார்த்தோம்னா சும்மா அவ்வளோ ஒரு கூலிங். வெளியில வந்து வெயில் நல்லா அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த குகைக்குள்ள போனோடனே அவ்வளோ ஒரு கூலா இருந்துச்சு. இந்த ரைட் சைட்ல இருக்கும் அந்த குகை. அவ்வளோ ஒரு அழகான அருமையான இடம். எல்லாரும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடமும் சரி கோயிலும் சரி இந்த குகை தான் அது. இதுக்குள்ள போய் நீங்க உட்காந்தீங்கன்னா அவ்வளோ ஒரு குழுன்னு இருந்துச்சு. அதை நான் போய் உட்காந்து பார்த்து உணர்ந்தேன். அது அந்த ஃபீல் வந்து அந்த ஸ்பாட்டுக்கு போனாலும் தெரியும். நேரம் நடந்தோம்னா கொஞ்ச தூரத்துலேயே அந்த கோயில் வந்துடும். மேக்சிமம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் வண்டி நிப்பாட்டுற இடத்துல இருந்து. இது ஒரு குடவரை கோவில்ன்றனால கொஞ்சம் மலை மேலே ஏறுற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம்ல இந்த பார்த்துக்கோங்க. ஒரு 20-30 படிக்கட்டுகள் தான் இருக்கும். ஏறி போனோம்னா அவ்வளோ ஒரு அமைதி. இந்த அமைதியை தான் மெயினாக நான் சொல்லணும். அங்கே ஆசைப்படுறேன் சொல்லணும்னு. இந்த கோயிலுக்கு வந்து எங்க இருந்து அபிஷேகம் பண்றதுக்கு தண்ணி எடுப்பாங்கன்னா ஏத்த மாதிரி ஒரு சுனை இருக்கு. அந்த சுனையில இருந்து எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்களாம். அவ்வளோ ஒரு அழகான ஒரு அமைதியான ஒரு இடம்னு சொன்னா அது இந்த கோயில் தான். எங்கேயுமே ரொம்ப பார்க்காத அந்த இலகுலீசர் அவரோட சிலை லெப்ட்ல இருக்கும். ரைட் சைட்ல விநாயகர் இருப்பாரு. சென்டரா வந்து நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச சிவபெருமான் இருப்பாரு. அதுவும் ஒரே கல்ல செஞ்ச ஒரு சிவபெருமான் குடவரைக்குள்ள இருப்பாரு. அவ்வளோ ஒரு அழகு பார்க்கும்போதே கண்கொள்ளா காட்சியா இருந்துச்சு. எல்லாருமே போங்க. எந்த பயம் வேணாம். அவ்வளோ ஒரு அழகான அமைதியான இடம். அனைவரும் சென்று சிவனோட அருளை பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.